சிறகடி காசு சீரியலில் இனி நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே ரோகிணி வித்யாவை ரொம்பவே ஏசுகிறாங்க. நான் எவ்வளவோ பிளான் பண்ணி கொடுத்தேன், நீ சொதப்பிட்ட அப்படிங்கிறாங்க. ரோகிணி பிளான் சொதப்புனது உன்னால தான் அப்படி இப்படின்னு சொல்லி 2 பேருக்குமே சண்டை வருது. அப்போது வித்யாட்ட ரோகிணி சொல்கிறாங்க, உன்னால தான் நான் எவ்வளோ பெரிய பிரச்சனைலாம் மாட்டியிருக்கேன். வித்யா நீலாம் வந்து எனக்கு ஃப்ரெண்டா அப்படி இப்படிங்கிறாங்க. ஏன்டி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிகிட்டு இருக்க, உன்னால் அசிங்கப்பட்டது நான் ரோகிணி. ஏன் நான் கல்யாணம் முடிக்காத பிள்ளை. என்னையை வந்து உன் வீட்டுக்கார ஏசுகிறதும் உங்கள் மாமியார் ஏசுகிறதும் முத்து மீனா ஏசுகிறதும் ஊரே ஏசுகிறது எல்லாத்துக்கும் காரணமாக நீ தான் அப்படிங்கிறாங்க. நானடி காரணம் அப்படிங்கிறாங்க. அம்மா உனக்கு ஹெல்ப் பண்ண போய் தானே எனக்கு இவ்வளோ பிரச்சனை. எனக்கு பொருளாதார இழப்புலேருந்து எல்லாமே உன்னால தான் ஆயிருக்கு. நான் இவ்வளோ நாள் வேலை பார்த்துருக்கேன், எங்கள் வீட்டுக்குன்னு பெருசாக காசு எல்லாம் அனுப்புனதில்லை. நீ அப்பப்போ கணக்குலேயே வைக்காமல் பணம் பூரா வாங்கிடுவேன். இப்போ பாரு நான் ஒன்றும் இல்லாமல் இருக்கேன், எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். தயவு செய்து என் ரூம் பக்கத்தில் வராத, தயவு செய்து வெளியே போயிரு அப்படிங்கிறாங்க. வித்யா இதான் உனக்கு கடைசி பதிலாக அப்படிங்கிறாங்க. இதுதான் கடைசி பதில், போயிரு. ஆனால் வந்து ஒன்றே ஒன்று சொல்லுங்க ரோகிணி, நீ எவ்வளவோ ஃப்ராடுத்தனம் பண்ணியிருக்க, ஆனால் எதுனா பற்றி ஒரு பொழுதும் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் என்ன. ஆனால் நீ வந்து என்ன அவ்வளோ குறைச்சி பேசியிருக்க ஒருத்தட்டையும் அப்படிங்கிறாங்க. என்னது குறைச்சி பேசுனேன் அப்படிங்கிறாங்க. எனக்கு வந்து மாப்பிள்ளை பார்க்குற இடத்துல வந்து நின்னே தப்பாக சொல்லியிருக்க அப்படிங்கிறாங்க. என்ன சொன்னேன், வாயாடி அவள் அவங்களுக்கு செட் ஆகான்னு சொன்னேன், இதில் என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. ஓ அப்போ உன் லட்சணத்தை நான் சொன்னோம்னா உன் புருஷன் கூட வாழ்வாரா அப்படிங்கிறாங்க. உன்னை பக்கத்து வீட்டு ஆள் வராரு. என்னங்க ஒரே சவுண்டாக இருக்குது, பக்கத்தில் நாங்கள் குடியிருக்க வேண்டாமா அப்படிங்கிறாங்க. நீங்கள் பாரு நான் எங்கள் வாடகைக்கு இருந்துகிட்ருக்கேன், போயிட்டே இரு அப்படிங்கிறாங்க. இன்னும் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. நீ தயவுசெய்து இப்போ முழிச்சிடாத, போயிட்டு வா அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் ரோகிணிக்கு அவங்க அம்மா கால் பண்ணுறாங்க. எனக்கு ஒரு மாதிரி இருக்குடி அப்படிங்கிறாங்க. என்னம்மா செய்யுது அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்னென்னு சொல்ல தெரியல அப்படிங்கிறாங்க. எம்மா எங்கள் வீட்டில் வேறு கொலு ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிருவாங்க, நான் தான் குத்துவிளக்கு ஏற்றி இது பண்ணி வைக்கணும். இப்போ நாங்கள் போகலன்னா ஃபங்க்ஷன் நடக்காது. மற்ற நேரத்தில் நான் போனால் கூட சரின்னு விட்டுருவாங்க அந்த ஆண்டி. இப்போ என்ன செய்யணும்னு எனக்கு தெரில அப்படிங்கிறி. நல்லா இருப்படி வாடி, எனக்கு முடியலை சுத்தமாக அப்படிங்கிறாங்க. ஏம்மா எப்படியாவது சமாளிச்சுக்கா, இப்போ நான் வித்யா வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வித்யா வீட்டுக்கு போகிறாங்க. இப்போ தானே என்கிட்ட பேசாத வைக்காதான்ட்டு போனால் இப்போ எதுக்கு வந்தேன் அப்படிங்கிறாங்க. வித்யா தப்பான வச்சுக்காத, எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, நீ போய் எங்கள் அம்மாவை கூட்டி கொண்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. பாரு உங்கள் அம்மாவை வச்சும் பையனை வச்சு தான் இறக்கப்பட்டு தான் உன்கிட்ட நான் ஒவ்வொரு முறையும் பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனால் நீ வந்து என்ன வந்து தவறாக பயன்படுத்துகிற, நான்லாம் இன்னும் செய்ய முடியாது, மனசாட்சிலாம் பார்த்தா என்னால் வாழவே முடியாது அப்படிங்கிறாங்க. வித்யா இதான் அவன் பதிலாக அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாம் அப்படிங்கிறாங்க. சரி சரி இப்போது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அசட்டு நம்பிக்கையில் நேராக மனோஜ் வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்கே கொலு ஃபங்க்ஷன் நடந்துகிட்ருக்கு. இப்படி இருக்கும்போது வித்யாவுக்கு மனசுக்கு ரொம்பவே கவலையாக இருக்குது. மறுபடியும் ரோகிணி ஃபோன் அடிக்கிறாங்க. ஹலோ அப்படிங்கிறாங்க. நான் உனக்கு சொன்ன நீ போயிட்டியா போலையா அப்படிங்கிறாங்க. இன்னும் போகலடி அப்படிங்கிறாங்க. உங்கள் அம்மானா போகாமல் இருப்பியா அப்படிங்கிறாங்க. எங்கள் அம்மானா நான் போயிருப்பேன், உன்னை மாதிரி கொலு ஃபங்க்ஷன் தான் முக்கியம்னு போயிருக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. சரி நான் போய் தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பி போகிறாங்க. ரோகிணிக்கு ஃபோன் அடின்னு சொல்லிடுறாங்க. நாங்கள் போகிறேன், நீ கொல்லப்படாத அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்ஸ் டி அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல நம்ம எவ்வளோ சண்டை போட்டாலும் போயிடுறா அப்படின்னு நினைக்கிறாங்க. இங்கே ரோகிணி அம்மாவை பார்க்குறதுக்கு வித்யா போகிறதுக்கு முன்னாடி பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாருமே கொஞ்சம் படிக்காதவங்க, அவங்க வந்து நேராக ஒரு ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டு கொண்டு போயிடுறாங்க. அது வந்து மகப்பேறு ஹாஸ்பிட்டல்னே அவங்களுக்கு சுத்தமாகவே தெரியல. ஹாஸ்பிட்டல்னால் அங்கே எல்லாம் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போயிடுறாங்க. அப்போ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கேட்குறாங்க. அந்த அம்மா மயங்கிட்டாங்க திடீர்னு சொல்லிட்டு, அவங்க பேரங்கிட்ட அழுந்துட்டு இருந்தாங்க, நாங்கள் கொண்டு வந்தோம் அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு புரியலையா, இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து மகப்பேறு பார்க்குறது தான் அப்படிங்கிறாங்க. எங்களுக்கு தெரியும், எங்களுக்குலாம் இதெல்லாம் தெரியாதுயா, ஆஸ்பத்திரினாலும் கொண்டு வரலாம் முடியும்னு கொண்டு வந்தோம், மற்ற டாக்டர் பார்ப்பாங்கன்னு சொல்லி தான் அப்படிங்கிறாங்க. இல்லை இங்கே பார்க்க மாட்டோம், நீங்கள் வேறு ஹாஸ்பிட்டல் கொண்டு போங்க அப்படிங்கிறாங்க. அப்போ அங்கே சீதா நிற்கிறாங்க. இந்த பையனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. மறுபடியும் கிறிஸ் தானே நீ அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆண்டி அப்படிங்கிறாங்க. நீ என்ன இங்கே அப்படிங்கிறாங்க. எங்கள் பாட்டி தான் இது அப்படிங்கிறாங்க. ஓ இதான் பாட்டியோ, சரி சரி என்னடா ஆச்சு அப்படிங்கிறாங்க. திடீர்னு மயங்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க. சரி அப்போ உங்க கூட வேறு யாருமே இல்லையா அப்படிங்கிறாங்க. பாப்பா நாங்கள்லாம் பக்கத்து வீட்டுக்காரங்க, அவங்க பொண்ணு தான் வந்து வருவாங்க போவாங்க, அது போக அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் வந்து துபாயில் எங்கேயா இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. உடனே இப்போ அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன்கிட்ட கேட்குறாங்க. எங்கள் அம்மாவா அப்படிங்க. அம்மாவா, அம்மா எங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. எங்கள் அம்மாவும் சென்னையில் தான் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அம்மாவுக்கு கால் பண்ணு அப்படிங்கிறாங்க. எங்கள் அம்மா நம்பர் வந்து போக மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. சரி கொண்டா நான் கால் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பரை வாங்கி கால் பண்ணுறாங்க. இங்கே ரோகிணின்னு சொல்லி செல்லில் வந்து சேவ் பண்ண நம்பர் இருக்குது, இவங்க நம்பரு. யார் சீதா செல்லில் ரோகிணின்னு சொல்லி வருது. ரோகிணி நம்பர்லாம் ஒரு தப்பாக வருது போலக்குன்னு சொல்லிட்டு, உங்கள் அம்மா நம்பர் கரெக்டாக சொல்லு அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள் ஆண்டி, இங்கே பாருங்கள் நான் செல்லில் பதிஞ்சு இருக்கேன் பாருங்கன்னு சொல்லிட்டு நம்பரை மறுபடியும் அடிக்கிறாங்க. ரோகிணின்னு போகுது. ரொம்பவே குழப்பமாக இருக்குது. உடனே மீனாவுக்கு கால் பண்ணுறாங்க. அக்கா ஒரு பிரச்சனைக்கா அப்படிங்கிறாங்க. என்னடி எதுவும் பிரச்சனை உனக்கு அப்படிங்கிறாங்க. இல்லை ரோகிணியை பற்றி தான் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படிங்கிறாங்க. தயவு செய்து ரோகிணியை பற்றி எந்த விஷயமும் எனக்கு தெரிய வேண்டாம் சீதா,
ஏற்கனவே ரோகிணியால் ஏகப்பட்ட பிரச்சனை போகுது, அதனால் தேவையில்லை, அவங்க பிரச்சனையில் தலையிட வேண்டாம்னு சொல்லிட்டு அம்மாவே சொல்லிட்டாங்க. அதனால் சரி வராது. நான் இந்த கொலு ஃபங்க்ஷனை வந்து ஆரம்பிச்சுட்டேன். இது கடைசி வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணுங்கிறதுக்காக தான் நான் போராடிட்டுருக்கேன். சீதா, தயவுசெய்து இது சம்மந்தமாக எதுவும் சொல்ல வேண்டாம். நீ முடிஞ்சால் கொலு ஃபங்க்ஷனுக்கு அம்மாவோட வா, இல்லையா விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. அக்கா 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 அப்படிங்கிறாங்க, ஃபோனை வச்சிடுறாங்க. என்ன செய்யணும் தெரியலையே, நம்ம என்ன பண்ணணும் ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க நான் பக்கத்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவங்கள பக்கத்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிடுறாங்க. நர்ஸ்லாம் வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு இது வந்து சாதாரண மயக்கம் தான், அவங்க இன்னும் 1 ஹவரில் தெரிஞ்சிடும் அப்படிங்கிறாங்க. நீங்கள் எப்படி இவங்க கூட அப்படிங்கிறாங்க. நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாங்க, எங்கள் ஹாஸ்பிட்டல் மகப்பேறு ஹாஸ்பிட்டல்னு உங்களுக்கு தெரியாதுல்ல, அதாங்க கூப்பிட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க. சரி இவங்களுக்கு யார் பணம் கட்டுவா அப்படிங்கிறாங்க. ஐயோ நான் கூப்பிட்டு வந்துட்டேன், என்கிட்ட பணம் எதுவும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. சரி ரைட்டு, உங்களுக்கு நர்ஸு தான் சொல்லுவோம், டாக்டர் பக்கத்து ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குறாங்க, சம்பளம் வாங்கி கொடுத்துருவாங்கன்னு சொல்லுவோம் அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படிங்கிறாங்க. அது வேறு மனசுக்குள்ளே ஓடுது, நம்மளுக்கு இந்த மாதம் வேறு பாதி சம்பளம் தானே தரேன்னு சொன்னாங்க, அது எப்படி நம்ம ஃபீஸ் கட்ட போகிறோன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு ரொம்பவே மனசில் குழப்பமாக இருக்காங்க. அப்போ கிருஷ்ண கேட்குறாங்க, உங்கள் அம்மா யார் அப்படின்னு கேட்குறாங்க. உங்கள் அம்மா ஃபோட்டோ இருக்கா தம்பி அப்படின்னு கேட்குறாங்க. இருக்குது அப்படிங்கிறாங்க. காமி அப்படிங்கிறாங்க. ரோகிணி ஃபோட்டோவை காமிக்கிறாங்க. ரொம்பவே குழப்பமாக இருக்குது. ஏற்கனவே எனக்கு நான் எப்படி ஃபீஸ் உங்களுக்கு கட்ட போகிறேன்னு தெரியல, இதில் வேறு உங்கள் அம்மா ரோகிணி, உங்கள் அம்மா தான் ரோகிணின்னு சொல்கிறீங்களே அப்படிங்கிறாங்க. எங்கள் அம்மா பேர் கல்யாணி அப்படிங்கிற. கல்யாணியா அப்படிங்கிறாங்க. ஆமாம் இதான் எங்கள் அம்மா அப்படிங்கிறாங்க. பொருள் ரோகிணி மாதிரியே இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு முடிக்காங்க. அப்போ ரோகிணிக்கு ஒரு மச்சம் உண்டை முகத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவில் பார்க்குறாங்க. அதே மாதிரி மச்சம் இருக்குது. அவங்க தானா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே முழிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் செல்லை வாங்கி நோண்டி நோண்டி பார்க்குறாங்க. கிறிஸ்துவோட பிறந்தநாள்லேருந்து எல்லா ஃபோட்டோஸுமே அதில் இருக்குது. அது போக வந்து இதுதான் உங்கள் அம்மாவா அப்படிங்கிறாங்க. அம்மா எங்கே இருக்காங்க அப்படிங்கிறாங்க. இங்கே தான் இருக்காங்க, மீனா அத்தை இருக்காங்களா அந்த வீட்டில் தான் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிற அப்படிங்கிறான். ஆமாம் நான் கூட போயிருக்கேன், எங்கள் அம்மா தான் வந்து என்ன அம்மா நாங்கள் கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, அப்படி நான் கூப்பிட்டோம்னா பேச மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. மீனா அத்தையும் முத்து மாமாவும் எங்களை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி தான் சென்னை கூப்பிட்டு வந்து எங்கள் ஸ்கூலில் சேர்த்தாங்க. இப்போ எங்கள் அம்மா எங்களை வந்து தினமும் பார்ப்பாங்க அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிற, அப்போ இன்றைக்கி உங்கள் அம்மா வந்தாங்களா அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி வரலை ஆனால் நேற்று வந்தாங்க அப்படிங்கிறாங்க. ரொம்ப குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, தம்பி நீ நடந்தது சொல்லுதியா, உன் பேர் என்ன, உங்கள் அப்பா பேர் என்ன பேர், உங்கள் அம்மா பேர் என்ன பேர் அப்படிங்கிறத சொல்லுவியா அப்படிங்க. சொல்லுதேன் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்காங்க. அதை ஒரு வீடியோ எடுக்கிறாங்க. ரோகிணியை பற்றி எல்லா தகவலுமே சொல்லிடுறாங்க. எங்கள் அம்மா வந்து மீனா அத்தை வீட்டில் இருக்காங்க, அவங்க அங்கே ரோகிணின்னு இருக்கிறாங்க, அவங்க பேர் கல்யாணி, அவங்க எங்கள் அம்மா, இப்போ அவங்க தான் என்னை சென்னையில் கொண்டு பள்ளிக்கூடத்தில் சேர்த்தாங்க, நானும் எங்கள் பாட்டியும் இந்த இடத்துல இருக்கோம். அங்கே திடீர்னு எங்கள் பாட்டிக்கு ஒரு மாதிரி வந்துட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு வந்தாங்க, அங்கே தான் இந்த சீதா ஆண்டியை பார்த்தேன். எங்கள் அம்மா வந்து ரோகிணின்னு சொல்லுதாங்களா அந்த கல்யாணி தான் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவங்க 2 பேரையும் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஃபோட்டோ எடுத்துகிட்டு செல்லில் உள்ள ஃபோட்டோஸ்லாம் வந்து தன்னுடைய செல்லுக்கு மாற்றிக்கிறாங்க. இதை யாருக்கு அனுப்பி புரிய வைக்கணும்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே முழிக்காங்க. சரி சுருதிகிட்ட தான் சொன்னால் தான் சரியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு சுருதிக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. சுருதி நான் அவங்கள்ட்ட பேசணும் அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. இல்லை நேரில் வந்தால் தான் புரியும் அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கே வரணும் அப்படிங்கிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க அப்படிங்கிறாங்க. என்ன சித்தா உனக்கு எதுவும் ஆயிடுச்சா, யாருக்கும் எதுவும் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை நீங்கள் வாங்கலாம் அப்படிங்கிறாங்க. வராங்க. அங்கே கிறிஸு சீதா எல்லோரும் இருக்காங்க. என்ன இந்த பையன் இருக்கான், அவங்க பாட்டிங்க இருக்காங்க, என்னாச்சு அவங்க பாட்டிக்கு அப்படிங்கிறாங்க. இவங்க இருந்த இடத்துல திடீர்னு மயங்கிட்டாங்களாம். பக்கத்து வீட்டுக்காரங்க கொண்டு எங்கள் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க. எங்கள் ஹாஸ்பிட்டல் மகப்பேறு ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு இங்கே கொண்டு சேர்த்துட்டேன். இப்போ ஃபீஸ் கட்டணுங்காங்க, என்கிட்ட காசு எதுவும் இல்லை. அப்புறம் தான் அவங்க அம்மா யார் உங்கள் அப்பா யாருன்னு கேட்கல தான் வந்து ரோகிணி தான் எங்கள் அம்மான்னு சொல்கிறாங்க, அவங்க பேர் கல்யாணி அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு என்னமோ மாதிரி தெரியுது. மீனாக்காவுக்கு கால் பண்ணால் மீனாக்கா ரோகிணி சம்மந்தமாக எதுவுமே என்கிட்ட பேச வேண்டாம்னு சொல்லி ஃபோன் வச்சுட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் அவங்களுக்கும் 2 பேருக்கும் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு, கிரிஷ் உங்கள் அம்மா பேர் என்ன பேருடா அப்படிங்கிறாங்க. கல்யாணி அப்படிங்கிறாங்க. சீதா உங்கள் அம்மா பேர் கல்யாணியா, நீ என்ன அப்படிங்கிறாங்க. சரி உங்கள் அம்மா எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. எத்தனை வாட்டி காமிக்க ஆண்டி தான் எங்கள் அம்மா அப்படின்னு சொல்லி ரோகிணி ஃபோட்டோவை காமிக்கிறாங்க. இதை பார்த்தோன்னே சுதி ஷாக் ஆகிடுறாங்க. என்ன தம்பி நீ வந்து இவங்க ரோகிணி ஃபோட்டோவை காமிக்கிங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் அவங்க வீட்டில் இருக்காங்களா, மீனா ஆண்டி வீட்டில் இருக்காங்களா, அவங்க தான் எங்கள் அம்மா அப்படிங்கிறாங்க. டேய் என்னடா சொல்கிற அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா, சரி இப்போது ஒரு ஸ்கூலில் சேர்ந்தோம்ல, அந்த ஸ்கூலில் நாங்கள் ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்து கொடுத்துருக்கோம், அது ஒரு காப்பி எங்கள் செல்லில் தான் இருக்குது, பார்க்குறீங்களா அப்படிங்கிறாங்க. சரி காட்டு அப்படிங்கிறாங்க. இங்கே சென்னையில் சேர்த்த ஸ்கூலில் ஃபேமிலி ஃபோட்டோ கொடுத்ததில் இவங்க பாட்டி ரோகிணி கிறிஸ் சேர்த்து இருக்கிறாங்க.
இதை பார்த்தோன்னே ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. இதெல்லாம் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு சீதா இது பயங்கர ஃப்ராடாக இருக்கும் போலயே அந்த ரோகிணி பிள்ளை. ஆனால் இவ்வளோ ஃப்ராடுத்தனம் பண்ணிவிட்டு அதுங்க வந்து வாழ்ந்துட்டுருக்கு. எல்லாரையும் குறை பேசிக்கிட்டு வச்சுக்கிட்டு ஏழை பணக்காரன்னு பேசிக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் சும்மா விடக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஸ்ருதி இதை பார்த்து செய்யுங்க. இதனால் எங்கள் அக்கா வாழ்க்கையோ என்னுடைய பிரச்சனையோ எதுவும் வந்துடாமல் அப்படிங்க. ஒன்றும் பிரச்சனை வராது சீதா. இவங்களுக்கு எவ்வளோ ஃபீஸ் கட்டணும் நான் கேட்டு கட்டிடுறேன் அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு ஏன் சிரமம் அப்படிங்கிறாங்க. சீதா இதுக்கு எனக்கு என்ன சிரமம் இருக்குது, யாருக்காவது உதவி செய்ய முடிஞ்சால் நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ வருது அப்படிங்கிறாங்க. 28,000 வருது அப்படிங்கிறாங்க. சரிட்டியில் 28,000 கட்டிட்டேன். அப்படி ஏதாவது உங்களுக்கு இதில் கூடுதலாக பில் வருது அப்படின்னு சொன்னால் இந்த நம்பருக்கு கால் பண்ணுவாங்க. நானே அங்கேருந்து எங்கே இருக்கும்போதே நான் இது பண்ணிடுறேன், அங்கேருந்தே பேமெண்ட் அனுப்பிடுறேன் அப்படிங்கிறாங்க. சரி மேடம் அப்படிங்கிறாங்க. தேங்க்ஸ் ஸ்ருதி அப்படிங்கிறாங்க. நான் தான் தேங்க்ஸ் சொல்லணும். எங்கள் வீட்டில் என்ன ஒரு ஏமாத்திக்காரி இருக்கா, அவளை காட்டி கொடுத்துருக்கேன். அதை நான் வந்து உனக்கு தானே பரிசு கொடுக்கணும். அதுக்கு 28,000 செலவாகணும், பிரச்சனை கிடையாது. அந்த வீட்டில் எங்கள் அக்கா மீனாவை வந்து ரொம்ப டர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த ரோகிணி. அந்த ரோகிணியோடைய முகத்திரையை கிளிக்கணும்னா இந்த ஃபோட்டோவும் தம்பி பேசின வீடியோ ஆடியோலாம் எனக்கு அனுப்பிவிடு அப்படிங்கிறேன். அனுப்பிவிட்றாங்க. இதெல்லாம் வச்சுக்கிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே கொலை ஃபங்க்ஷன் நடந்துட்டுருக்கு. என்ன ஸ்ருதி நீ லேட்டாக வர அப்படிங்கிறாங்க. ஒரு வேலையாக போயிருந்தேன் ஆண்டி அப்படிங்கிறாங்க. சரிம்மா நெல் அப்படிங்கிறாங்க. ஸ்ருதியோட அம்மாவும் இருக்கிறாங்க. ஸ்ருதியோட அம்மாவும் பார்த்தோன்னே என்னம்மா எப்போ வந்தேன் அப்படின்னு தானே வந்தேன் அப்படிங்கிறாங்க. எங்கள் அம்மாலாம் இருக்கிறாங்க. எங்கள் அம்மாட்ட சொன்னால் இந்தியா ரேடியோ மாதிரிலாம் உலகம் போகிறான்னு சொல்லிடுவாங்களே. இந்த கொலு ஃபங்க்ஷன் முடிக்கிற வரைக்கும் நான் பொறுமையாக இருக்கணுமே, எனக்கு மனசுக்குள்ளே வைக்க முடியாது, என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க. சரி ரவி இருக்கான், ரவிட்ட சொல்லிடுவோம், கொஞ்சம் பாரு அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ரவி உன்ட்ட தனியாக பேசணும் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு ஸ்ருதி பூஜை முடிஞ்சோன்னே சாப்பாடு தருவாங்க அமைதியாக அப்படிங்கிறாங்க. நான் சாப்பாடு விஷயமா பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. பொதுவாக சாப்பாடை பற்றி தானே யோசிப்பேன் அப்படிங்கிறாங்க. நான் இந்த வீட்டு எதிர்காலத்தை பற்றி யோசிக்க போகிறேன், ஒரு ரகசியத்தை சொல்ல போகிறேன் அப்படிங்கிறாங்க. எதுவுமே நீ சொல்ல வேண்டாம், எல்லாம் கொலை ஃபங்க்ஷன் முடிஞ்சவரை பார்த்துக்கலாம், கொஞ்சம் அமைதியாக அப்படிங்கிறாங்க. டேய் நான் சொன்னால் நீ கேட்க மாட்டேடா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. எல்லோரும் பார்க்குறாங்க. ஸ்ருதி என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஒன்றும் இல்லை ஆண்டி அப்படிங்கிறாங்க. ரோகிணியை பார்க்குறாங்க. ரோகிணியை பார்த்து ரோகிணி வந்து ஸ்ருதியை பார்த்து சிரிக்கிறாங்க. ஸ்ருதிக்கு சரியான காண்டாக இருக்கிறாங்க. இதை பார்த்தோன்னே ரோகிணியை அந்த ஸ்ருதி ஒரு மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. உடனே மீனாகிட்ட முத்து கேட்குறாரு, பல குரல் ஒரு மாதிரி இருக்குல்ல இன்றைக்கி அப்படிங்கிறாங்க. ஆமாங்க ஒரு மாதிரி தான் இருக்காங்க, நம்ம பிறகு பேசிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஃபங்க்ஷன்லாம் முடியுது. மீனா எல்லாருக்கும் பிரசாதம் கொடுக்குறாங்க. கொடுத்த கையோட எல்லோரும் போயிட்டாங்களான்னு பாருங்கள் மீனா அப்படின்னு. எல்லோரும் போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஓடி போய் கதவை சாத்துறாங்க. சாத்திட்டு நம்ம வீட்டுக்குள்ள மெம்பர் மட்டும்தான் இருக்கேன், எங்கள் அம்மா முதல்ல போயிட்டாங்கல்ல அப்படிங்கிறாங்க. போயிட்டாங்க ஸ்ருதி இப்போ என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி. நான் ஒன்றும் செய்யலை, என் செல்லில் இருக்க வீடியோவை நீ கொஞ்சம் பொறுமையாக நம்ம டிவியில் பாருங்கள் அப்படிங்கிறாங்க. இதுக்கு தான் எனக்கு ஏதோ சொல்லணும்னு இருந்தியா அப்படிங்கிறாங்க. முக்கியமான வீடியோ ஆடியோ இதை கேட்குறீங்க, ஆதாரத்தையும் பார்க்குறீங்க, எல்லாமே நான் டிவியில் வர்றது மாதிரி தான் செட் பண்ணியிருக்கேன் என் செல்லில் அப்படிங்கிறாங்க. அதனால் ஒய்ஃபையில் அங்கே டிவிக்கு அனுப்புகிறாங்க. எல்லோரும் உட்காந்து பார்க்குறாங்க. கிறிஸ் பேசுறதை பார்த்துட்டு அண்ணாமலை ரொம்பவே ஷாக் ஆகிடுறாரு. விஜயாவுக்கு ஒன்றுமே விடலை. ரோகிணியை பார்க்குறாங்க. ரோகிணி தலையில் கை வச்சுட்டு ஐயோ எல்லாத்தையுமே இந்த கிறிஸ் முடிச்சு விட்டானே, ஏன் ஸ்ருதி இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கி அழுதுட்டுருக்காங்க. இதை பார்த்தோன்னே மனோஜ் என்ன ரோகிணி பண்ணி வச்சுருக்க, ரோகிணி என்ன பண்ணி வச்சுருக்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட முத்து அது என்ன ரோகிணியா, அது கல்யாணி அப்படின்னு கூப்பிடு அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ரோகிணிக்கு ரொம்பவே கடுப்பாகுது. இனி என்ன நடக்கும் இந்த விஜயா வீட்டில் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலையும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.